நமஸ்கார். நீங்கள் பார்க்குறது ஜே கேமிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் சிமுலேட்டர் பார்ட் 3, அதாவது ஃபைனல் பார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் டப்பா கேமிங். ஏன் நீங்கள் வந்து சைமன் கேமர் காணான்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிரைண்ட் பண்ணலான்னு இருந்தோம் பார்த்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ரிவால்வர் செஞ்சு போட்டு தர ஆரம்பிச்சிட்டான். நானும் ஒரு ரிவால்வர் செஞ்சு ஒரே ஒருக்கு அவனை கொன்னதுக்கு அவன் பொருள்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரேஜ் குட் கீழே எட்டிப்பாரு என்ன பார்க்குறேன் ரேஜ் குட் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ரெக்கார்ட் பண்ணதையும் டெல் பண்ணிட்டான், கேமையும் டெல் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் இன்றைக்கி அவனால் வர முடியல. வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையோட உச்சிக்கு தான் போக போகிறோம். எந்த மலை? உனக்கு பின்னாடி இருக்கு பாரு. ஓஹோ, அந்த மலையா? சரி, உன்கிட்ட இருக்கிறத காமிச்சிரு. என்னது? ஆடா, ஓ ஆமாம், ரிவால்வர் வச்சு அந்த ஒரு பன்னி ஒன்று இருக்குது பாரு, அந்த பன்னியை சுடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏய் செத்துருச்சா? உனே சுடவா? ஐயோ, வாங்குள்ளதை எடுத்து அதுக்குள்ளதை வைக்கிற பாரு. பைத்தியமே வாங்குள்ளதை எடுத்து அதுக்குள்ளதை வைக்கிற. சாரி ஃப்ரம் தி போரி. உன்னை சுடலாமான்னு பார்க்குறேன். இதை கொல்ல பார்க்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த கறி அந்த இது போயிட்டு மெட்டல் எடுத்துகிட்டு வரேன். எங்கேயோ போனேன். மேபி நானும் ஒரு இது செஞ்சால் வாய்ப்பு இருக்குது. எது? அது பேர் என்னது? நல்ல பேரா சைடா அதுக்கு? டே கரடிடா, வாடா கொள்ளுண்டா. ஐயோ, என்னடா ரெண்டே குண்டு செத்துருச்சு. பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு துப்பாக்கியாக இருக்கும் போலையா. உனக்கு ஒரு அயன் ஈட்டி செய்யலாம். ஐயோ, உங்களுக்கு மாட்டிக்கிட்டேன். ஸ்டிக்கு வேணும். இந்தா, நான் உனக்கு மெட்டல் தரேன். அயன் ஈட்டி செஞ்சுக்கோ, இரும்பு ஈட்டி செஞ்சுக்கோ. எங்கே இருக்கீங்க? ஏய், வீட்டுக்கு வெளியே வாடா. வீட்டுக்கு வெளியா? இந்த மெட்டல் போட்டிருக்கேன். ஸ்டிக்கு செஞ்சு அயன் ஈட்டி செஞ்சுக்கோ. ஸ்டிக் இருக்கா? இருக்கு, 3 ஸ்டிக் இருக்கு. அது 12 ஸ்டிக்கு வேணும். அப்புறம் நான் மரத்தை இப்போ நம்ம எதுக்கு மெட்டல் எடுக்கலாம்னு தெரியல. எனக்கு அயன் ஸ்பியர். ஷார்ட் கன் செய்யலாமா? எனக்கு அயன் ஸ்பியர் இருக்கு. உனக்கு அயன் ஸ்பியருக்கு நான் கொடுத்துட்டேன் மெட்டல். நீ தான் செய்யணும். எங்கே கொடுத்த? ஸ்டிக் எடுத்துக்கோ. ஓஹோ, செஞ்சிடலாம். நான் இப்போ ரிவால்வர் சேவா இல்லை நான் ஷார்ட் கன் சேவா? உங்கள் ஆசை. என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம்? முதல்ல நீ ஒரு டார்ச் செய்கிற. நான் வீட்டுக்குள்ளேருந்து வேட்டையாடுவது எப்படி? சும்மா மொபைலே போட்டுச்சு. சோக கதை. என்னை விட்டு எங்கேயோ போயிட்டே இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். வீட்டுக்குள்ள நீங்கள் மான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. சொல்லு போடுறா. ஓடுதுடா. அந்த பட்டாக்ஸ் முன்னாடியே சொல்லவா? சொல்லிட்டேன். நான் கொஞ்ச நேரம் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுவா. ஷார்ட் கன்னா ரைஃபிள் செய்யலாம். ரைஃபிள் நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறேன் உனக்கு தரேன். ஓகே, இங்கே பாரு. லேண்டர் ரைஃபிள் வந்து அது ரிவால்வர் பைத்தியம். அப்போ ரைஃபிள் வீட்டுக்குள்ளே வா. நான் உனக்கு ஒரு ஒளியறதுக்கு ஒரு இடம் காட்டுறேன். படிக்கிட்டு தானே? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்படி குத்த வச்சு உட்காந்து ரைஃபிள் ரெடியா? என்னடா அது ரைஃபிள் இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆயிடுச்சு. பவுண்டரை ஊற்றி உள்ள போடு. பார்த்தேலா? கையை பார்த்தியா? என்னது ரைஃபிள்? என்னது? இந்த ஸ்டோன் ஆக்ஸ் தான் வச்சுருக்கியா? ஸ்டீல் ஹேட்செட் வச்சிடல இல்லையா? வேணுமா? நான் வச்சுருந்தேன், இந்த அனிருத்தோட தான். இந்தா நீ போட்டுருக்க, எடுத்துக்கோ. நான் அதுக்கு பதிலாக பிகேக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஹேட்செட் நீ தான்ப்பா வச்சுருக்க. பிகேக்ஸ் வேணால் நான் வச்சுருக்கேன். ஸ்டிக்கர் ரெடியா? இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. என்ன பண்ணணும்? எதில் தெரியுமா? அச்சோ, மெல்ட் பண்ணவே இருக்கும். வீட்டுக்கு மேலேயா? அதுக்குள்ளே சூரியன் வரப்போகுது. சூரியன் வரப்போதா? எங்கயா? சூரியன் வந்தால் தான். இங்கே பாரு, மழை பெய்யுது. எங்கே? சும்மா சொன்னேன். உனக்கு சுடணும் போல இருக்கு இந்த ரைஃபிளை வச்சு. இரு, நீங்கள் சைமன் மணிக்கே பண்ணிடாதீங்க. நம்ம ரிவால்வர் வச்சு. ஓகே, இப்போ எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மழை எந்த சைடு இருக்குன்னு கண்ணே தெரில. மேப்பில் பார்த்தா தான் உண்டு. பாப்போமா? இல்லை வேண்டாம். எனக்கு என்ன தெரியுமா தோணுது? மழை இந்த பக்கம் தான் இருக்கு. நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலாம் தோணுது. உனக்கு என்ன தோணுது? எனக்கும் அதே தான் தோணுது. ஓகே கைஸ், இப்போ டப்பா கேமிங் விடியலைன்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன படைப்பு பண்ணி வச்சுருக்கா நம்ம பார்ப்போம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய படைப்பை பாருங்கள். ஏய் மேலே பாடுறா, இது பாரு படிக்கட்டில் நிற்கிறேன் பாரு எப்படி படிக்கட்டில் நின்று ஓவர் சீன். ஐயோ என்னால் இன்னும் ஏற முடியல. நீ மேலே உன்னை துப்பாக்கி சொல்கிறேன். ஐயோ கொலை பண்ண பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் படைப்பை. இருங்க, இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகலையா? இதுவே போதும். போதாது, எனக்கு இது போதாது. நம்ம பல விஷயங்கள் செய்ய போகிறோம். இதில் கல் வச்சுருக்கியா? எப்போ 328 கல் வச்சுருக்கேன். 34 கல் வச்சுருக்கேன். 328 கல் வச்சுருக்கேன். வேணுமா 34 கல்? இரு நம்ம வந்து மலைக்கு நம்ம பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்லி ஆசைப்படுறேன். ஜெண்டா இங்கே பாரு. என்னது? இங்கே வாங்கி வா. வரேன். எப்படியா போவேன்? இந்த இப்படி தான். ஐயோ ஆமாம் இல்லை. இரு கவலைப்படாத. மறுபடியும் கெட்டிட்டா போச்சு. நான் உடச்சு விட்டுருவேன். உடச்சு விட்டேன்னா அவ்வளோதான், தள்ளி விட்டுருவேன் இங்கேருந்து. இரு நான் ஒன்று செய்ய போகிறேன்னு சொன்னோம்ல, அது ரெடி ஆயிடுச்சா? அது இன்னும் ரெடி ஆகலை, நான் கேன்சல் பண்ணிடுறேன். என்னது? ஒரு நிலை ஒரு ஃபர்னன்ஸ் செஞ்சு மேலே வைக்கலாம். சாவில் செத்த வேலை. அதாவது இதான் ஃபைனல் எண்டிங். அதாவது ஃபைனல் எண்டிங் பார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இந்த வீட்டை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துப்போம். இந்த ஃபர்னன்ஸ் உடைக்க முடியுமா? எவனாவன்? கரடி கரடி. ஐயோ என்னைய சுடுது, என்னை அடிக்குது. செத்துட்டேன். என்றைக்குமே நம்ம தளர ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? கவலைப்படாத. உனக்கு இப்போ நான் செய்கிறேன். 2 எலும்பு இருக்கு. ஏன் கரடி? இந்த கரடி மண்டையை விட ஏற்கனவே செத்து தான் கிடக்கு. மண்டே விடுமா? 2000 years later. நம்ம வீட்டுக்கு ஒரு குட் பை சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்டா வீடு. பாய் வீடு. எங்கே இருக்கான்? என்ன பண்ணுறேன்? எனக்கு லைட்டை போட்டு என்னடா எப்படிடா நின்றுட்டு இருக்க? எப்படி நினைக்கிறேன்? லைட்டாக ஆஃப் பண்ணுறாங்க. கரண்ட் பில்லு எக்ஸிடும். சரி நம்ம பயணத்தை தொடங்குவோமா நண்பர்களே? அங்கே ஒரு கரடி இருக்குடா. நேற்று நைட்டு உன்னை கொன்னதுக்கு மறுபடியும் செத்து போயிடாத. துப்பாக்கி ஒன்று தான் நீ வச்சுருக்க. ஆமாம் வேண்டாம், நம்ம உங்களுக்கு வேண்டாம், நம்ம போயிடுவோம். நம்ம பயணத்தை நம்ம தொடங்கலாம் நண்பர்களே. என்னடா ஹேட்செட்டு பாதி உயிரோட தான் வந்திருக்கு. ஏய் ஐயோ போச்சு. வேலை செத்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த மலை உச்சிக்கு தான் நண்பர்களே போகணும். எங்கே வரேன்? என் பின்னாடி தான் வரியா? சரி வா, அந்த கரடியை கொண்டு போயிடுவோமா? ஐயோ சோபா செத்துருச்சா? வர வழி விழுந்து வந்துச்சுன்னா. ஓ வர வழியில் போகிற நண்பர்களே, இந்த மலைக்கு மேலே எவ்வளோ ஆபத்தான மிருகங்கள் இருக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு மிருகங்கள் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது மேலே ஏற முடியுமா பார்ப்போம். ஏற முடியும். எப்படி? யார் தெரியும். ஆனந்தமாக இருங்கள். இங்கே தான் இருக்கியா? இரு, இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தை வந்து நம்ம அடையாளமாக காட்டணும். அதனால் இந்த மரத்தில் வந்து வெட்டாத. ஈட்டி சொருகணும். இந்த மரத்தில் வந்து நான் வில்லு சொருகிறேன். நான் ஈட்டி சொருகிறேன். வில்லு சொருகிறேன். அப்புறம் ஒரு உச்சத்தில் ஒரு ஈட்டி போட். சூப்பர் நண்பர்களே, போமா? வாடா மலைக்கு மேலே. வாடா. இரியா வரேன். வந்துட்டேன். அந்த மாதிரி போயிட்டு நான் சூப்பர்மேன். இன்னும் மலைக்கு மேலே பயங்கரமாக போயிருக்க. இப்போ சொல்லுவேன். நான் போய் ஈட்டி உனக்கு நல்ல வேலை தான். இதான் நம்ம ஃப்ரீ ஃபயர் இருக்கு. அப்படியே வச்சு ஸ்க்ரீன் ஆட்டாதடா, வியூவர்ஸ் கூட தான் தெரியாது. டெசர்ட் ஏதாச்சும் ஒரு ஒன் டேப் மாதிரி ஸ்லோ. எங்கடா? என்னடா குழி இருக்கு? அப்படியே இறங்கி வாங்க. கிஷ்கா. ஏய் இந்த சைடு வாடா. இந்த பள்ளத்து வழியாவா? இந்த பள்ளத்து வழியாக போகலாம். செம்மையாக இருக்குடா. அப்படியே பின்னாடி திரும்ப வியூவர்ஸ் காட்டு. இருங்க காட்டுறேன். மேலே வந்து என்கிட்ட வா. தம்ப்நெயிலுக்கு சூப்பரான இடம் லாக்குடு. வேற மாதிரி இருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உச்சிக்கு போயிடலாம். இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா? எது நான் மேலே கட்டில் தூக்கி வச்சுருவாங்க. ஒரு பக்காய் நின்றுப்பேன். மேலே என்னது இதுக்கு மேலே போகணுமா? ஆமாம், மவுண்ட். ஏய் தண்ணிடா, கடல்ரா. கடலில் குதிச்சா வழுக்குதுடா. வழுக்கும் பாறை சறுக்கிக்கிட்டே அவன் போகிறான். வியூவர்ஸ் காட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
இதான் கடல் காட்டிட்டு வா, நான் மேலே சுற்றி சுற்றி கிடக்கு. ஏன் அவர் என்னைய ஓட்டு வேகமாக போகிறாரியா? சோ சரியான டேமேஜ் எனக்கு. தின்னு பச்சைக்கறி திங்காத பைத்தியம். சமைச்சக்கறி குக்குடு மீட் இங்கிலீஷில் சொன்னால் தான் விளங்குமா? விளங்கும். மலை உச்சிக்கு வந்து விட்டேன் நண்பர்களே. இப்போ ஒருத்தனை சாவடிக்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் இரு, அந்த தண்ணிக்கு ஈட்டியை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பூச போகிறீங்க. என்னடா இருக்கா இங்கே சாக்கியா? சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இதான் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழில் எடுத்துக்கலாம். வா நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இது உயரமான இடம் தான், பட் வந்து அந்த இடம் தான் நம்மளோட இந்த வேலைக்கு கரெக்டாக இருக்கும். எந்த வேலை? நான் சைலண்ட் ஒன்று செத்து போயிடுவோம் போல இருக்கே. அவளுக்கு செத்து போயிட்டுருக்கேன். இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். இரு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இங்கேருந்து குதிக்க போகிறோம். இது அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு கேம்ப் ஃபயர் வைக்க போகிறோம். இப்போ ஒரு கேம்ப் ஃபயர் ஒன்று வைக்கிறோம். வச்சிட்டோம். இப்போ இதில் ஏதாவது கொளுத்துவோமா? கொளுத்த முடியும்? ஐயோ என்ன சாக மாட்டேங்கிறேன். சாவுடா. இப்போ சொல்லு, எதுக்கு என்னை கொன்ன? நானா விளையாட்டுக்கு. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இவன் மொட்டை மண்டையில் ஓட்ட போடுவோம். ஐயோ காணோம். நன்றி வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் டப்பா கேமிக்கு கொன்றுவேன்.